Zoho, Amazon இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்குள்ளே போன ரெஸ்யூமே வந்து நீங்களே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஹெச்ஆருக்கு 200 ரெஸ்யூமேக்கு மேலே ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் அதில் ஒரு ரெஸ்யூமேக்கு 7 செகண்டுக்கு மேலே பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. அந்த 7 செகண்ட் எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ரெஸ்யூமே ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்யூமே வந்து பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்கும். அதில் வந்து உங்களோட ரெஸ்யூமே எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ண வைக்கிறது அண்ட் இந்த ரெஸ்யூமேவை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதே டெம்ப்ளேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்யூமேல வந்து 3 ஃபில்டரிங் தாண்டி போக வேண்டியதாக இருக்கும். ஒன்று வந்து ரெக்ரூட்டர், அடுத்தது ஹைரிங் மேனேஜர், அதுக்கு அடுத்து இருக்கிறது ரெஸ்யூமே ஃபில்டர். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான் வந்து ரெஸ்யூமே ஃபில்டர். ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். இந்த ஏடிஎஸ் என்னதுன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தேவையான கீவேர்ட்ஸும் உங்கள் ரெஸ்யூமேல இருக்க கீவேர்ட்ஸும் வந்து எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் வந்து கொடுக்கும். இதான் ஏடிஎஸ் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கோர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் கிடைக்கும். இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து நம்மளோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், உங்கள் ரெஸ்யூமே வந்து 2 பேஜ்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரே ஒரு பேஜில் வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மட்டும் 2 பேஜ் ரெஸ்யூமே யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் 2 பேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஏடிஎஸ் வந்து உங்களோட ரெஸ்யூமேவை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஸ்கோர்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ப்ராப்பரான ஸ்பேசிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வந்து உங்களோட ரெஸ்யூமே வந்து எல்லாமே அலைண்டாக ப்ராப்பராக இருக்கோ அப்போ தான் வந்து ஒரு ஹியூமன் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ப்ளீசிங்கான ஒரு மொமெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளவே பார்க்குவாங்க. ஸோ மேக் ஷுர் தட் உங்களோட ரெஸ்யூமே ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பர் ஸ்பேசிங் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். உங்களோட ரெஸ்யூமேல எப்பயுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கவே கூடாது. இது எப்படி சொல்கிறது, டாலரேட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரெஸ்யூமே அப்படின்றது தான் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக மேக் பண்ண போகிறீங்க. அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கேர்லெஸ் அப்படின்றது தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கிராமர்லி மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஸ்யூமேல வந்து ஒன்லி பிளாக் கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன் 5 கலரு 4 கலர் 3 கலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அண்ட் ரெஸ்யூமேல வந்து உங்கள் ஃபோட்டோஸ் இன்க்ளூட் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப ஓல்டேட்டடு. நீங்கள் டிசைனராக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் தேவைப்படும். பட் மற்றபடி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து தேவையில்லை ஒரு ரெஸ்யூமேக்கு. அடுத்தது எப்பயுமே வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சென்டென்சஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களோட ரெஸ்யூமேவை பார்க்க போகிறதே ஒரு 7 to 8 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளே உட்காந்து அவங்க ஒரு சென்டென்ஸ் படித்தாலே நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ தட் இன்க்ளூட் ஒன்லி புல்லட் பாயிண்ட்ஸ். அதுலேயும் ஹைலைட் பண்ண வேண்டியதை ஹைலைட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டுமே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதாவது இப்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னென்னா வந்து ஐ ஹியர்பை டிக்ளேர் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ப்ரொவைடட் இஸ் ட்ரூ டு மை நாலேஜ் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எனக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது. அதெல்லாம் வந்து இப்போ யாருமே பண்ணாதீங்க. ஏடிஎஸ் பார்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்யூமே பண்ணணும்னா நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து ஓவர்லீஃப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கும் எனக்கும் வந்து அஃபிலியேட்லாம் கிடையாது. பட் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய கம்பெனிஸில் பிளேஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஓவர்லீஃப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டிடிசிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். நான் வந்து லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து ரெஸ்யூமே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே பண்ண முடியும். எப்படின்றது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு ரெஸ்யூமே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இதில் வந்து இங்கே வந்து விஷுவல் எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த விஷுவல் எடிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பெரிய ஸ்கிரிப்டிங்லாம் பண்ண தேவையில்லை. இங்கேயே வந்து நீங்கள் இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு போல்டாக மாற்றுறது, இட்டாலிக்காக மாற்றுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையானதெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட் இருக்கும். அதே வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ரெஸ்யூமேல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 7 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னா ஹெட்டர், அடுத்தது வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், தென் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் அச்சீவ்மெண்ட் அண்ட் தென் ஸ்கில்ஸ் அண்ட் தென் கோர்ஸ் ஒர்க். இந்த 7 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷன். அது இல்லாமல் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுறதுனால இக்னோர் பண்ணிக்கலாம். இல்லை பட் இந்த 7 செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்யூமேல எடுத்தோடனே டாப்பில் இருக்க போகிறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதில் வந்து உங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் அட்ரஸ் எல்லாம் தேவையில்லை. உங்கள் அட்ரஸில் வந்து ஒரு பாதி இருந்தால் கூட போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து வரீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், அதோட போதும். அதோட நிறுத்திக்கோங்க. உங்களோட ஃபுல் அட்ரஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது உங்கள் லிங்க்டின் யூஆர்எல் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அது ஒரு லிங்காக மென்ஷன் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை மொத்தமாக டைப் பண்ணி வச்சிடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரெக்ரூட்டர் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இரிட்டேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அவங்க வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு லிங்காக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. லிங்க்டின் யூஆர்எல் இஸ் அ மஸ்ட். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக GitHub URL நீங்கள் போட்டே ஆகணும். GitHub என்னன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக GitHub அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க. உங்களுக்கு GitHub பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே GitHubனு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து
செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஒரு நல்ல டெவலப்பர், உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கோடிங் ப்ரொஃபைல்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் லீட் கோடு இல்லை கோட் ஃபோர்ஸஸ், கோட் செஃப் எதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னாலுமே அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட்டு ஹெட்டரில் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ. ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அதை வந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களோட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஷார்ட் லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது எஜுகேஷனில் வந்து ஒரு ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது எப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக படித்தது வந்து ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியாக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பேச்சுலர்ஸ் டிகிரியாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களோட 12th கிரேடா இல்லை அதுக்கு அடுத்து 10th கிரேடோ இல்லை பாலிடெக்னிக்கோ என்னவோ அது மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ரீசெண்டாக படித்தது மேலே இருக்கணும், நீங்கள் முன்னாடி படித்தது வந்து கீழே இருக்கணும் அப்படின்ற ஆர்டரில் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட எல்லா எஜுகேஷனையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுன்றதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக படித்த 3 எஜுகேஷனை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அதுவும் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே அதை இன்க்ளூட் பண்ணால் போதும், இல்லைனா அது தேவையில்லை. நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா உங்களோட கடைசி 2 எஜுகேஷனை மட்டும் மென்ஷன் பண்ணால் அதுவே போதுமானது. இதில் வந்து நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணுன்ற ஃபார்மட் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்ஸ்டியூஷன், அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ண மேஜர், அதாவது பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இல்லை பேச்சுலர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸாக இருக்கலாம், அது என்னவோ மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கிராஜுவேஷன் ஆர் டேட் ஆஃப் கிராஜுவேஷன். உங்களோட கிரேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஜிபிஏ மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் ரெஸ்யூமே. என்னென்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸை எப்பயுமே மேலே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போல் உங்களோட மார்க்கை பார்த்து அடுத்து சீட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரொம்ப மேட்டர். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்டர்ன்ஷிப், நீங்கள் எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது ரிசர்ச் ஒர்க்ஸ், நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் போகல இல்லை ஆனால் வந்து காலேஜ்லேயே வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் ஏதாவது ஹேக்கத்தான் போய் வின் பண்ணியிருக்கீங்க, இல்லை அதில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிது, டாப் 20 இல்லை ஃபைனலிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது எப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எதுவும் மென்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு வந்து ஏதாவது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து கோடிங் கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆன்லைனில், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன். இதை எப்படி மென்ஷன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இதில் வந்து 3 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா வாட் டிட் யூ அச்சீவ், அடுத்தது பை வாட் அமௌண்ட், அதுக்கப்புறம் ஹவு டிட் யூ அச்சீவ் திஸ். இந்த 3 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இன்னும் 2 விஷயம் இருக்குது, அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை டீச்சிங் அசிஸ்டன்ஸாக இருக்கலாம், அது என்னென்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது டைம் லைன் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத போட்டுருங்க. அது பக்கத்துலேயே உங்களோட டைம் லைன் இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ண அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஒர்க் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. வாட் டிட் யூ அச்சீவ், பை வாட் அமௌண்ட் அண்ட் ஹவு டிட் யூ அச்சீவ் திஸ். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னோட ரெஸ்யூமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ் பை 90% பை கிரியேட்டிங் கஸ்டம் த்ரெட்ஃபுல் லாஜிக்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் டீடாஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னன்னா வாட் டிட் யூ அச்சீவ், இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது பை வாட் அமௌண்ட் 90% அப்படின்றத சொல்லிட்டேன். அடுத்தது ஹவு டிட் யூ அச்சீவ் திஸ், பை கிரியேட்டிங் த கஸ்டம் த்ரெட்ஃபுல் லாஜிக். இந்த 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னோட ரெஸ்யூமேலேயே இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ChatGPTயில் போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் டெய்லர் மேடாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன டெக் ஸ்டாக்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தால் மட்டும் பேக் அண்ட் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு தனித்தனி போடுறது வந்து நல்லது. இல்லைனா நீங்கள் ஃப்ரண்ட் அண்டாக இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு போட்டுட்டு என்னென்ன டெக் ஸ்டாக் HTML CSS ஜாவாஸ்கிரிப்டோ அது என்னமோ வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கம் த ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃப்ரெஷராக இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியில் பண்ண ப்ராஜெக்டே கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். பட் ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லதாக இருக்கும். இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ராஜெக்ட்ஸை வந்து 2க்கு மேலே போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமமே 3 தான். இதில் வந்து உங்கள் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் இருக்கணும். அதுக்கடுத்து என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா மேலே போட்ட மாதிரியே சிமிலராக வந்து போட்டுக்கோங்க. அந்த 3 கொஷின்ஸ் ஃபார்மேட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது லிங்க் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் பார்க்குற முக்கால்வாசி ரெஸ்யூமேவை ஏன் உடனே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெக்ரூட்டர் வந்து எடுப்பாங்க உங்கள் ரெஸ்யூமேவை, அதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து படிச்செல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீ ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமாக தான் தோணும். ஸோ தட் அவங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுவாங்க. அந்த லிங்க் மட்டும் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அவ்வளோதான். இப்போ வந்து லிங்க் வந்து என்னெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணனா, நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணியிருந்தீங்க இல்லை ஒரு ML மாடல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஹோஸ்ட் பண்ணி அந்த ஹோஸ்டட் லிங்க் வந்து போடுங்க. லைவ் லிங்க் வந்து இருக்கணும்.
அது இல்லை, அது பண்ண முடியல அப்படின்னா GitHub லிங்க் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர், கரெக்டாக நீங்கள் என்ன கோட் அடிச்சிருக்கீங்க அப்படின்றத ஷோ பண்ணால் தான் வந்து தெரியும் நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு உண்மையாலே வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குன்னு அப்படின்னு தெரியும். அப்படி இல்லை அதுவும் பண்ண முடியாது அப்படின்னா வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுங்க. அது பப்ளிஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, அது அன்லிஸ்டடில் போட்டு அந்த லிங்க் எடுத்து நீங்கள் மென்ஷன் பண்ணனாலும் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ரெஸ்யூமே ஃபில் பண்ணணும், உங்களுக்கு இடம் இருக்குது, பண்ணியே ஆகணும் அப்படின்னா வந்து அச்சீவ்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக போடலாம். இல்லை நான் பண்ண அச்சீவ்மெண்ட் வந்து நல்ல அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் போடலாம். இதில் என்னென்னலாம் போடலாம்னா நீங்கள் எந்த அவார்டு வாங்கியிருந்தாலும் அதை மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து கோடிங் கான்டெஸ்ட் இருக்கும், வீக்லி நிறைய கோடிங் கான்டெஸ்ட் இருக்கும். அதில் வந்து எதுலையாவது நீங்கள் நல்ல ரேங்க் எடுத்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். இல்லை பக்கத்து காலேஜில் போயிட்டு ஹேக்கத்தான் வின் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து இன்டர்நேஷனல் ஹேக்கத்தான்ஸ் வின் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் எதெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு வந்து லிங்கை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஏன் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இப்போ ஏடிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கில் செக்ஷனை பார்த்து ஸ்கில் செக்ஷனில் நீங்கள் என்னென்ன போட்டிருக்கீங்களோ அதில் இருக்க கீவேர்ட்ஸை எடுத்து தான் உங்களோட ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து ரொம்பவே வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து ஸ்கில்ஸில் தான் எல்லாரும் வந்து C++, ஜாவா, HTML, CSS அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்களும் அதை தான் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள், தெரியாததெல்லாம் மென்ஷன் பண்ணிடாதீங்க. பிகாஸ் வந்து ஸ்கில் செக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆரில் வந்து கேள்வி கேட்குறப்ப அடி வாங்குவாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ரெஸ்யூமேல போய் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் தெரியுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். தேவையில்லாததெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து VS கோட் எனக்கு தெரியும், இல்லை எக்லிப்ஸ் தெரியும் அப்படின்லாம் போடுவாங்க. அது வந்து ஒரு டூல், அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து அதர்ஸில் வந்து இப்போ தான் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்னோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது எதுக்குன்னா வந்து சும்மா ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் மாதிரி. இப்போ வந்து ஒரு ரெக்ரூட்டர் வந்து கொஞ்சம் டைம் இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு, அப்போனா வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு சில கேள்வி கேட்பாங்க. அடுத்தது கோர்ஸ் ஒர்க் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, இதை நீங்கள் மென்ஷன் பண்ணலனா கூட பரவாயில்ல. நீங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க, எக்ஸ்ட்ராவாக போயிட்டு டேட்டா சயின்ஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து நான் ஒரு பைத்தான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக, நீங்கள் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து பைத்தான் கோர்ஸ் பண்ணியிருக்கலாம், அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஒரு ரெக்ரூட்டர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை வந்து இவனுக்கு டிஎஸ்ஏவும் ஊப்ஸும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ தட் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த கோர்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஏடிஎஸ் வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ கோர்ஸ் ஒர்க்லேருந்து எப்படி இருந்தாலும் கீவேர்ட்ஸ் எடுக்க போகுது. ஸோ தட் இதில் வந்து டிஎஸ்ஏ நீங்கள் மென்ஷன் பண்ணுறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அதுக்கு அடுத்தது டிப்ஸ் டு ஸ்டாண்ட் அவுட். இந்த 7மே வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ரெஸ்யூமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு மேலே நான் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து அதை போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பேட்டன்ட் அப்படின்றது என்கிட்ட இருக்குது, அதனால் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் அதை மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஆர்டிக்கல் ஏதாவது பப்ளிஷ் பண்ணியிருந்தா கூட அது கூட மென்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்திருக்கேன், இல்லை அட்வைசரி கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன் அப்படின்றதுனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் இல்லை அப்படின்னா வந்து வருத்தப்பட தேவையில்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகி ஒரு கால் லெட்டர் கண்டிப்பாக வாங்கிட முடியும். அதுக்கு அடுத்தது வந்து லிங்க்டின் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். லிங்க்டின் நீங்கள் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ரெக்ரூட்டராக இருந்தாலும் அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு லிங்க்டின் எப்படி செட்டப் பண்ணுறது தெரியல அப்படின்னா நான் அதுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஒரு கார்டு கொடுக்குறேன், அதில் வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். தட்ஸ் இஸ் ஃபார் த வீடியோ. உங்களுக்கு ரெஸ்யூமேல வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தட்ஸ் பண்ணி கீப் வாட்சிங். பை.